கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு காலேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனக்கு கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த வந்து ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ ஆமாம் கைஸ், கேபிஆர் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நான் இந்த காலேஜ் பற்றி சொல்லணும்னா ஒரு அண்டர் ரேட்டட் காலேஜ் இந்த சிட்டி அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் இருக்கும். என்னதான் வந்து இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேம்பஸ், புது கேம்பஸ் 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்டேட் ஆகிருக்க கேம்பஸ். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கோர்ஸ் தான் டோட்டலாகவே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த காலேஜோட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும் எப்படி ப்ரோ இது நல்லா இருக்குமா, ஃபன்னாக இருக்குமா, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குங்கிறாங்களே, இது உண்மையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 6 ஸ்டார் ரேட்டிங் 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி உள்ள ரிவ்யூ. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ வந்து எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து இந்த காலேஜ் பற்றி வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ப்ரோ, நிறைய பிபிஓ கம்பெனிஸாக வராங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஆமாம் இது வந்து உண்மை தான். பட் ஸ்டார்டிங் டைமில் ஒரு 2015-16 வரைக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நிலச்சிருந்துச்சு. பட் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து அடித்து போட்ட மாதிரி வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் 54 LPAக்கு வந்து இங்கே வந்து பேக்கேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ கிரேட் நம்பர். அண்ட் இப்போ வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர் கம்பெனிஸுமே வந்து நிறைய வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் டிரைவுக்கு. ஸோ அது ஒரு கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு இம்ப்ரவைஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். சரி ப்ரோ, கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக எனக்கு வந்து ஒரு காலேஜ் லைஃப் வேணும் ப்ரோ. எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா பிளேஃபுல்லாக நான் விளையாடவும் செய்யணும், இந்த பக்கம் கொஞ்சம் அகடமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக தான் இருக்க முடியும். ஸோ ட்ரெஸ் கோட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அதுக்குன்னு வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவு வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு காலேஜ் லைஃப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இப்போ இருக்கிற மெஜாரிட்டி பெரிய காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வைஃபை எனேபிள்டு கேம்பஸ், ஜிம்மு, அப்புறம் கெஃபேட்டேரியா, அதே மாதிரி லைப்ரரி, இந்த மாதிரி வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் ஸோ எல்லாமே உங்களை வந்து கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆப்வியஸாக லேப்ஸ். ஸோ இப்போ இருக்கிற வந்துட்டு டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் காலேஜில் வந்து லேபுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக வந்துட்டு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட நாலேஜ் வந்து நாளைக்கு வந்து கம்பெனியில் வந்து பெருசாக காமிக்கப்படும். ஸோ இல்லை நீ வெறும் நான் தியரியில் மட்டும் நான் புக்கில் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து உங்களை ஹையரே பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கான்னா ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பார்க்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே ஒரு விஷயம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைடெக்கான லேப்ஸ் எல்லாமே வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, எப்படி ப்ரோ இங்கே எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குமா, எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட வந்துட்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறதுனால அண்ணா யூனிவர்சிட்டியோட வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வந்து பிட்டாக ஒரு டஃப்பாக தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா 50%. ஸோ 50% எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கண்டிப்பாக இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அரியர் ஃபஸ்ட் செம்மில் இந்த M1 M2 இதெல்லாம் வைப்பீங்க தான். பட் ஆனால் அது எல்லாமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். பட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஓரளவுக்கு வந்துட்டு டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பனிங்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வருஷத்துக்கு வந்து ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் நடக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய கிளப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கிளப், அந்த சங்கமம், இக்னிட்ரான், இந்த மாதிரி நிறைய கிளப் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக எனக்கு வந்து பண்ணணும் ப்ரோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளப்பில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஹாப்பனிங்காக வச்சிருக்கக்கூடிய வந்து ஒரு கேம்பஸ் தான். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ காலேஜில் இருக்கணும் ப்ரோ, இந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே எதிர்பார்க்குறனால இப்போ காலேஜ் வந்து ஆப்வியஸாக அவங்க இதெல்லாம் வச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போய் சேர்றாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம், ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஜஸ்ட் படிப்பு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் மாறி கொஞ்சம் எனக்கு வந்து ஃபன்னும் வேணும் ப்ரோ, அப்போ தான் நான் ஜாயின் பண்ணுவேங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கமிங் டு ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு PhD முடிச்சவங்க தான். ஸோ ஆப்வியஸாக அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட எஜுகேஷனில் காமிக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே எக்ஸாம்ஸ்
எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இங்கே வந்து ஹையராக இருக்குது. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸை பேச வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த அளவு தியரி கிளாஸஸ் வந்து ஒரு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70% வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்போஷர் அதிகம், உங்களுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் ஆன்சரபிளாக இருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு தைரியமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு பேச முடியும் உங்களால். இது இப்படி தான் சார் பண்ணணும், இது இப்படி தான் பண்ண முடியுங்கிறத உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிடியூட் இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியம் எனக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஜாபில் எண்டப் ஆகணும் அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணி உங்களை வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க கைஸ், நான் பேசின வரைக்கும் ஸ்டாஃப் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லி தான். பட் நீங்கள் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இங்கே வந்து கம்பல்சரியாக இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேலன்ஸ் வந்து நீங்களாக போய் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இன்டர்ன்ஷிப் கிடச்சிரும். பட் இன்டர்ன்ஷிப் டெஃபினட்டாக பண்ணுங்கள், மிஸ் அவுட் பண்ணாதீங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நாளைக்கு உங்கள் பேக்கேஜில் இப்போ நார்மலாக ஒருத்தங்க வந்து 5 லட்ச ரூபா வந்து வருஷத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமமே வந்து 8 லட்ச ரூபா வரும். அந்த 3 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், மிஸ் அவுட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்தில் ஒரு 2 இன்டர்ன்ஷிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெய்டு இல்லை ஃப்ரீயாக பண்ணுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கா அதுதான் நமக்கு முக்கியமே தவிர ஸோ அது வந்து எனக்கு காசு கிடைக்குது கிடைக்கல அப்படிலாம் வந்து தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி ப்ரோ, ஓகே. இப்போ எனக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வரும் அப்படின்னு சொன்னோன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நிறைய சொதப்பல் இருந்துச்சு உள்ள. ஸோ அதில் எந்த மாறுபடுமே இல்லை. பட் ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறது இயர்லி ஸ்டேஜஸில். ஸோ காலேஜ் ஆரம்பித்து ஒரு 4 to 5 இயர்ஸ் முதல் பேட்ச் 2வது பேட்ச் 3வது பேட்ச்சில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு தவிர அதுக்கு அடுத்து வந்துட்டு பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்என்டி, டாட்டா, டிசிஎஸ், அப்புறம் விப்ரோ, இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து மேஜர் எம்என்சிஸ் கைஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ளே வர உங்களுக்கு வந்து பல்க் ஹைரிங் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஹெச்சிஎலோ இல்லை வந்து ஒரு ஹெச்பிஓ இல்லை இன்ஃபோசிஸோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பல்காக ஒரு 50 பேர் 100 பேர் இப்படி தான் எடுப்பாங்க ஹைரிங்கில். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனி போகிறீங்க, அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விடக்கூடாது. ஸோ என்ன ஆனாலும் சரி ஒரு பேக்கேஜ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரீசன்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 54 LPA கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 LPA கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக மிக்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்கள் திறமையை பொறுத்து இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் பேக்கேஜ் ஹையர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி ப்ரோ, நான் இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷர், எனக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பாஸ்ட் இயர்ஸில் 80% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் பேலன்ஸ் வந்து ஆப்வியஸாக அரியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பிளேஸ்மெண்ட்டில் உட்கார முடியாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் இருக்குது. பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகிற ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு சூட் ஆகிற ஸ்காலர்ஷிப் இருக்காங்கிறத அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களோட டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் ஆஃபீஸில் போய் பேசுனீங்க அப்படின்னா கூட அவங்க தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருவாங்க. இந்தந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, இந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்தந்த வரைமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக ஆவீங்க அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு சைட் கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 80% இந்த மாதிரி 10th 12th எல்லாம் 80% மேலே இருந்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பாருங்கள். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி கம்ப்ளீட் ஃப்ரீ வந்து அட்மிஷன் கூட கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் பேசி அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, ஓகே நான் வெளியூர்லேருந்து வரேன், இப்போ எனக்கு இங்கே தங்க முடியுமா, எனக்கு வந்து நான் வந்து இப்போ நாகர்கோவில் திருநெல்வேலியிலேருந்து வரேன், எனக்கு இங்கே வந்து ஸ்டே எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆப்வியஸாக ஸ்டே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ விமன் அண்ட் மென், ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸோ 2 பேருமே தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓரளவு ஹாஸ்டல்ஸில் வந்து பேசின வரைக்கும் ஃபுட்டு வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது, எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஹாஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. பட் அது வந்து நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பக்காவாக என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ப்ரோ, என்னால் எல்லாமே கரெக்டாக ஓகேயாக இருக்கும் எனக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாலியாக வந்துட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். பிகாஸ் இது வந்து பீப்புள் டு பீப்புள் வந்து மாறுபடும். இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப க்ரௌடடாக தான் செட் ஆகாது, சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் தான் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக
ஹாப்பியாகவே இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணல. என்ன அப்படின்னா, உங்களுடைய 3rd செமஸ்டர்லேருந்தே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் வந்து உங்களோட 2nd இயர்லேருந்தே உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியண்டாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களோட இப்போ கம்யூனிகேஷனில் நீங்கள் லேக் ஆகுறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்டில் லேக் ஆகுறீங்களா, ரீசனிங்கில் லேக் ஆகுறீங்களா, இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ரவுண்டில் நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை பொறுத்து அதில் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் நீங்கள் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், எனக்கு வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட்டை போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு 4 வருஷம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு ஒரு லைஃப் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு ஏதோ வேலை கிடைக்காம அப்படி சுற்றிட்டு இருக்க போதெல்லாம் 4 வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா செட்டில் ஆகிடலாம். சரி ப்ரோ, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்களா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ், டேரெக்டாக போய் பாருங்கள். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஸ்டாஃப்கிட்ட பேசுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ரிவ்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லை யூடியூப்பில் வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் அட்மிஷனே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு டேரெக்டாக நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். நமக்கு டேரெக்டாக போய் பார்க்கணும், அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசலாம், அங்கே ஹாஸ்டலில் போய் பாருங்கள், எல்லாமே செட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது, சூப்பர் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஓவராலாக இந்த வீடியோஸ் சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜ் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டெஃபினட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணி நான் உங்களை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசி அவங்களோட ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எனக்கு டைமும் தேவைப்படுது. அண்ட் டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் சொல்லி நம்புறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா, பை பாய்.